இல்லையே, ரெகுலராக வர பசங்களை கூட காணும். சரி, இன்னைக்கு ரொம்ப மழையாக இருக்கு, யாரும் வரல போல, நம்மளும் கிளம்புவோம். வாமா சிவா, உட்காரு. இன்னைக்கு கேட்டிசம் கிளாஸ்ல நீ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கு. உனக்கு நான் என்ன சொல்லித்தரேன், நீயே சொல்லு. பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் சொல்லுங்க. சரி, நான் உனக்கு பழைய ஏற்பாட்லையும் புதிய ஏற்பாட்லையும் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பற்றி சொல்கிறேன். அது எப்படி பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கேரக்டர்ஸ் இருக்கும்? கேப் இருக்கே. நான் ஒரு யூடியூப் லிங்க் அனுப்புகிறேன், நீ அந்த யூடியூப் லிங்கை வீட்டுக்கு போய் பாரு. இப்போ மழை பெய்யறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போயிடு. சரிங்க. இல்லடா, உரா 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 ஆமா. அந்நாட்களில் இஸ்ரேலில் கடும் பஞ்சம் நிலவியது. ஆண்டவர் எலியாவை ஜோரபாத்தில் உள்ள ஒரு ஏழை கைம்பெண்ணிடம் போக கட்டளையிட்டார். அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருக்கு. சாப்பிட கொஞ்சம் அப்பம் தான் இருக்கு. என்னிடம் சிறிதளவு மட்டுமே மாவும் எண்ணெயும் உள்ளது. அதற்காக தான் நான் விறகு போடுகிறேன். நானும் என் மகனும் ஒருவேளை சாப்பிட்டுவிட்டு நாங்கள் சாக வேண்டியதுதான். நீர் போய் முதலில் எனக்கு உணவு தயார் செய். பஞ்சம் முடியும் வரை உனக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. அவர் போய் அவ்வாறே செய்தார். பஞ்சம் முடியும் வரை அவருக்கு மாவும் எண்ணெயும் தீரவே இல்லை. திடீரென்று ஒரு நாள் அக்கைம்பெண்ணின் மகனுக்கு பெரும் வியாதி வந்து மரணப்படுக்கைக்கே சென்று விட்டான். நான் செய்த பாவத்திற்காக என் மகன் தண்டிக்கப்படுவானா? அவன் சாக வேண்டுமா? எலியா மேல் மாடிக்கு சென்று ஆண்டவரிடம் வேண்டினார். அப்பொழுது அவன் பிழைத்துக் கொண்டான். நீர் ஆண்டவரின் உண்மையான ஊழியன் என நான் நம்புகிறேன் என்று கூறினார். அரசன் ஆகாபு ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் பல கொடுமைகளை சந்தித்தது. குறிப்பாக ஆண்டவரின் இறைவாக்கினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். அது ஏனென்றால் ஆகாபு வெளிநாட்டு பெண்ணான ஜெசிபிலை மணந்தான். ஜெசிபில் பாகால் என்னும் வேற்று தெய்வத்தை வணங்கினாள். அவர் ஆகாபிடம் சொல்லி பாகாலுக்கு பெரிய ஆலயத்தையும் கட்டினாள். அவர் போலி இறைவாக்கினர்களை வரவழைத்து இஸ்ரேல் முழுவதையும் பாகாலை வணங்கச் செய்தார். ஆண்டவர் எலியாவை இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பினார். நீங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். ஆனால் அரசி எங்களை பாகாலை வணங்க சொன்னார். அப்பொழுது ஒன்று செய்வோம். 2 காளைகளை எடுத்து வாருங்கள். ஒன்றை என்னிடமும் இன்னொன்று பாகாலை வணங்குவோரிடமும் கொடுங்கள். விறகும் கொடுங்கள், ஆனால் பற்ற மற்றும் வைக்காதீர்கள். இருவரும் மன்றாடுவோம். நெருப்பை கொடுக்கும் கடவுளே உண்மையான கடவுள். நல்ல யோசனை. நீங்கள் 450 பேர் இருக்கிறீர்கள். நீங்களே முதலில் ஆரம்பிங்கள். பாகாலுக்கு பலி செலுத்துவோம், பாகாலுக்கு பலி செலுத்துவோம், பாகாலுக்கு பலி செலுத்துவோம்,
செலுத்துவோம் பாகாலுக்கு பலி செலுத்துவோம் பாகாலுக்கு பலி செலுத்துவோம் பாகாலுக்கு பலி செலுத்துவோம் பாகாலே இறங்கி வா. பாகால் தூங்கிட்டு இருக்காரு, நல்லா கத்தி எழுப்புங்க. பாகாலுக்கு பலி செலுத்துவோம் 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 பாகாலே இறங்கி வா. பாகால் நல்லா தூங்கிட்டு இருக்காரு போல, நல்லா கத்தி எழுப்புங்க. பாகாலுக்கு பலி செலுத்துவோம் 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 பாகாலே இறங்கி வா. பாகால் ரொம்ப பிஸியா இருக்காரு போலே. அவர்கள் கைகளை அறுத்துக் கொண்டு அந்த இரத்தத்தை வைத்து பாகாலை வழிபட்டார்கள். ஆனால் அப்பொழுதும் பாகால் நெருப்பை வழங்கவில்லை. இப்பொழுது எலியா போலி இறைவாக்கினர்களால் சேதமடைந்த ஆண்டவரின் பீடத்தை புனரமைத்தார். அதனை சுற்றி குழி வெட்டி தண்ணீரும் ஊற்றினார், விறகையும் வைத்தார். இவ்வாறு 3 முறை செய்தனர். இஸ்ரேலின் 12 குலங்களுக்கு அடையாளமாக 12 கற்களையும் அவர் நாட்டினார். இப்பொழுது எலியா ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுளே, நீர்தான் உண்மையான கடவுள் என்று இவர்களுக்கு காட்டும். இவர்தான் உண்மையான கடவுள், இவர்தான் உண்மையான கடவுள், இவர்தான் உண்மையான கடவுள். எலியா பாகாலின் போலி இறைவாக்கினர்களை கிஷோன் நதியில் தள்ளி கொன்று போட்டார். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. எலியா பாகாலின் இறைவாக்கினர்களை கொன்று விட்டான். இது கொன்று விட்டானா? ஆம், கொன்று விட்டான். நானே நேரத்திற்குள் அவனை நான் கொன்று விட்டேன். இதை கேட்டு எலியா அஞ்சி பாலைவனத்திற்கு ஓடிச் சென்றார். ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறை சிதறியது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்துக்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் எலியாவை
தமஸ்கு நகருக்கு போக கட்டளையிட்டார். அங்கே ஷாபாத்தின் மகன் எலிஷாவை அருட்பொழிவு செய்தார். இங்கேயே இரு, நான் என் வீட்டில் சொல்லிட்டு வருகின்றேன். எலிஷா காளைகளை விட்டு சமைத்து வீட்டாருக்கு பரிமாறிய பின் எலியாவை பின்பற்றினார். என் அரண்மனை அருகில் இருக்கும் உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தருவாயாக. அதுக்கு பதிலாக உனக்கு பணம் அல்லது நிறைய திராட்சை தோட்டம் தருகிறேன். அந்த திராட்சை தோட்டம் என் தந்தை எனக்கு கொடுத்தது, பரம்பரை சொத்து. அது உங்களிடம் கொடுப்பது கடவுள் விரும்ப மாட்டார். ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? நம் அரண்மனை அருகில் இருக்கும் அந்த திராட்சை தோட்டம் உரிமையாளர் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். நீ அரசன் தானே, போய் சாப்பிட்டு விட்டு உறங்கு, நான் பார்த்துக் கொள்கிறேன். அரசி நாபோத் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவளை கொல்ல அரசாணை எழுதினார். அவ்வாறே நாபோத்தை கல்லால் எறிந்து கொன்றனர். என்ன நவாப், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல. நவாபை கொன்ற அவன் சொத்தை எடுத்த சந்தோஷத்தில் இருக்கிறாயா? ஆம். நவாபை கொன்ற அதே இடத்தில் நீயும் செத்து கிடப்பாய். இதனை கேட்டு அரசன் மனம் வருந்தினான். சாக்கு உடை அணிந்து நோன்பு இருந்தான். எனவே கடவுள் எலியாவிடம், அவன் மனம் வருந்தியதால் அவனுக்கு கேடு வர செய்ய மாட்டேன், ஆனால் அவன் மகன் காலத்தில் அவன் குடும்பத்திற்கு கேடு வரும் என்றார். இங்கே இரு, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு போக கட்டளையிடுகிறார். நான் ஆண்டவரின் திருப்பெயரால் உன்னை விட்டு விலக மாட்டேன். இங்கே இரு, கடவுள் என்னை எரிகோக்கு போக கட்டளையிட்டார். நான் ஆண்டவரின் திருப்பெயரால் உன்னை விட்டு விலக மாட்டேன். இங்கே இரு, கடவுள் என்னை யோர்தான் நதியை கடக்க கட்டளையிட்டார். நான் ஆண்டவரின் திருப்பெயரால் உங்களை விட்டு விலக மாட்டேன். பிரியும் நேரம் வந்துவிட்டது, உன் கடைசி ஆசை கூறு. நான் உங்களைப் போல் பெரிய இறைவாக்கினர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது கஷ்டம்தான், ஆனால் நான் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்வதை பார்த்தால் அது சாத்தியமாக வாய்ப்பு இருக்கிறது. என் தகப்பனே, இஸ்ரேலின் தலைவனே, நீ போய்விட்டீரா?